வணக்கம். ஆருஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து டாக்டர் தேவி சரவண்யா பேசுகிறேன். தேனும் பேரிச்சம்பழமும் எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன். எங்கள் அப்பாவோட ஊர் பார்த்திங்க அப்படின்னா ஒட்டன்சத்திரம். எப்போதுமே வந்து பாத யாத்திரை போகிறப்போ அந்த பழனிக்கு போகக்கூடிய பக்தர்கள், பாத யாத்திரைக்கு போகிறவங்க, நம்ம பழனியில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்ம அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா பஞ்சாமிர்தம். அந்த பஞ்சாமிர்தத்தை வந்து பக்தர்கள் வந்து இங்கேருந்து வரப்போ வாங்கிட்டு போவாங்க, பாத யாத்திரை போகிறப்பெல்லாம் வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்து பஞ்சாமிர்தம் வந்து தயார் பண்ணுவாங்க. அப்போது அந்த பஞ்சாமிர்தம் வந்து தயார் பண்ணுறதுல முக்கியமாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே வந்து வாழைப்பழம், பேரிச்சம்பழம், தேன், நாட்டு சர்க்கரை, இது மாதிரி திங்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பஞ்சாமிர்தம் நல்லா பிசைஞ்சு பண்ணுவாங்க. அந்த பஞ்சாமிர்தத்தை வந்து பழனியில் வந்து தண்டபாணி முருகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. அப்போது அப்படி இருக்கிறப்போ பஞ்சாமிர்தம் வந்து தயார் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு பாட்டில் பஞ்சாமிர்தம் வந்து கொடுத்துருவாங்க. ஒரு ஒரு வயதானவர் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய பொண்ணு வீட்டுக்காக வந்து போயிருக்காரு. அவருடைய பொண்ணு வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக போயிருக்காங்க. அவங்க பொண்ணு வீடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சரியான கிராமம். பஸ் வசதி எதுவுமே வந்து போதுமான அளவுக்கு இருக்காது. குறிப்பிட்ட நேரத்தில் இப்போ காலையில் அப்படின்னா ஒரு 7:30 மணி அளவுக்கு பஸ் இருக்கும். நைட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7:30 மணி அளவுக்கு பஸ் இருக்கும். அதுக்கு மேலே தாண்டி பஸ் வசதி இருக்காது. எங்கேயாவது போகணும் அப்படின்னா ப்ரைவேட்டாக நம்ம வெஹிக்கிள் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம போய்க்கலாம். அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் வந்து இருக்கார். போகிறதுக்கு வாகன வசதி எதுவுமே இல்லை. நைட் ஆயிடுச்சு. திடீர்னு மாரடைப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. மாரடைப்பு வந்துருச்சு அப்படின்றது அவருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் இழுத்து பிடிச்சிட்டு வலிச்சிட்டு வேர்த்து கொட்டிக்கிட்டு படபடப்பு ஏற்பட்டுட்டு வலி தாங்க முடியாத அளவுக்கு வலி, அவ்வளோ வலி இருந்தது. நைட்டுக்கு வந்து எங்கேயும் அவங்களால வந்து போகக்கூட முடியல. பஸ் வசதி எதுவுமே இல்லாததுனால எங்கேயும் போக முடியல. பக்கத்தில் ரொம்ப சின்ன கிராமம் அப்படின்றதுனால பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் வசதி கூட இல்லை. ஸோ அந்த டயத்தில் வந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா முருகனை வேண்டிட்டு கடைசி நேரத்தில் அந்த முருகனோட பிரசாதத்தை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு உயிரை விட்டுடலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை எடுத்து அவர் சாப்பிட்றாரு. பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்ட அடுத்த கணமே அவருக்கு அந்த வலி எல்லாமே அவருக்கு நீங்கிருச்சு. அந்த மாரடைப்புனால ஒரு மாதிரி டைட்னஸ் ஏற்பட்டுட்டு வந்தது, அதிகமாக வேர்த்து கொட்டிகிட்டு இருந்தது, அந்த படபடப்பு இருந்தது, நெஞ்சு இறுக்கி பிடிச்சிட்டு இருக்க மாதிரியான ஒரு வலி இருந்தது. அது எல்லாமே அவருக்கு இமீடியட்டாக அவருக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா அந்த தேனும் பேரிச்சம்பழமும் சேர்ந்து உடனே இமீடியட்டாக அவங்களுக்கு மாரடைப்பை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறது, பிளட் சர்க்குலேஷன்ஸை கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறது, சுருக்கிட்டு வந்துட்டு இருக்க அந்த இரத்த குழாய்கள், அந்த இரத்த நாளங்களை வந்து இமீடியட்டாக நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணி விட்டுறது. எப்படி நம்ம மாரடைப்பு இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸு, ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து மாரடைப்பு வரக்கூடிய சமயத்தில் அந்த நாக்கு கடியில் ஒரு மாத்திரை வந்து வைப்பாங்க பார்த்தீங்களா, ஐசோசார்பிட்டால் சொல்லிட்டு ஒரு மாத்திரையை வந்து அவங்க எடுப்பாங்க. அது எடுக்கும்போது அவங்களுக்கு உடனே அவங்களுக்கு சர்க்குலேஷன்லாம் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகி ரிலீஃப் ஆகிற மாதிரி இருக்கும். அதே ஆக்ஷன்ஸை வந்து தேனும் பேரிச்சம்பழமும் நம்ம சேர்த்து சாப்பிட்றப்போ நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு உதாரணம் இந்த ஒரு எக்ஸாம்பிள் தான். முருகனுடைய பிரசாதம் சாப்பிட்டுட்டு உயிரை விடலாம் அப்படின்னு சொன்னவர் இந்த பஞ்சாமிர்தத்தை எடுத்ததுக்கப்புறம் அவருக்கு நல்லா ரிலாக்ஸ்ட் ஆகிடுச்சு. நல்லா பிளட் சர்க்குலேஷன்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா அது தொடர்ச்சியாக வந்து இருதயத்துக்கு வந்து பலப்படுத்தக்கூடிய மூலிகை மருந்துகளை வந்து இன்னும் அவர் எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போது நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சி, ஒரு சிச்சுவேஷன், நம்மளால் எதுவுமே பண்ண முடியல, திடீர்னு நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சது அப்படின்னா, வலிக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு நினச்சதுக்கப்புறம் ஒரு தேனும் பேரிச்சம்பழத்தை ஊற வச்ச இதை வந்து எடுத்து இமீடியட்டாக சாப்பிடுங்க. கண்டிப்பாக ஹார்ட் பிளாக்கு, மாரடைப்பு உங்களுக்கு ரிலீஃப் ஆயிரும். அப்புறம் இதே பேஷண்ட்டு நைட் மாரடைப்பு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு 2 நாள் கழித்து எங்கள் அப்பா கிட்ட திரும்ப வந்து சொல்லி உட்காந்து இந்த என்னென்னலாம் பண்ணார், என்ன ஆச்சு அப்படின்றது எல்லாத்தையும் விரிவாக உட்காந்து சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா
திருப்பி இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்காக, இருதயம் நல்லா சீராக இருக்கிறதுக்காக அவர் வந்து வெண்தாமரை இதழ்கள்னால ஆக்கப்பட்ட மருந்துகள், அதே மாதிரி மருதம்பட்டை சார்ந்த மருந்துகள், செம்பருத்தி சார்ந்த மருந்துகள் இது எல்லாத்தையும் அவர் தொடர்ந்து கொஞ்சம் ரெகுலராக எடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டாரு. அவர் அப்போ வந்து சொன்னார், இந்த முருகப்பெருமானோட பிரசாதம் அந்த பஞ்சாமிர்தம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் இருந்திருக்கவே மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து அந்த வேதனையை வந்து அனுபவிச்சிருக்காரு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒன்று சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு பொருளை வந்து நம்ம பிரசாதம் அப்படின்னு நம்ம எடுத்து சாப்பிட்றோம். அதில் என்ன இருக்குது அப்படின்னா மருத்துவ பொருள் அதில் இருக்குது. அதில் ஒரு காயகல்ப ஃபார்முலா வந்து இருக்குது. அந்த காயகல்ப ஃபார்முலா தான் அவருடைய உயிர் அன்னைக்கு காப்பாற்றிருக்கு. தேனில் ஊற போட்ட பேரிச்சம்பழம் இதை வந்து நம்ம தொடர்ந்து ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரப்போ இது வந்து ஒரு காயகற்ப முறை. கர்ச்சூர் அப்படின்ற டாபிக் கீழே சொல்லியிருக்காங்க. மார்பில் நொந்து கடுத்து மார்படைப்பை செய்யும் வாயுவை போக்க கர்ச்சூர் என்ற பேரிச்சங்காயை கொட்டை நீக்கி தேனில் ஊற வைத்து கற்ப முறையாய் புசிக்க வேண்டும் இப்படின்னு சொல்லியிருக்காரு. தெளிவாக மாரடைப்புன்னு கொடுத்துருக்காங்க. மாரடைப்புனா நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக்கு. அந்த ஹார்ட் அட்டாக்கையே நம்மளுக்கு இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணி கொடுக்கறது தேனில் ஊற போட்ட பேரிச்சம்பழம். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா, சொரியாசிஸ், முட்டிவலி, சைனசைட்டிஸ், சர்க்கரை நோய், முடக்குவாதம், உடல் பருமன், மூலம், பௌத்திரம், சிறுநீரக பித்தப்பைக்கல், முதுகு தண்டுவட வலி, இரத்த கொதிப்பு. பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டிகள், கர்ப்பப்பை சிகிச்சை, மாதவிடாய் கோளாறு, தைராய்டு, கருக்குழாய் அடைப்பு, வெள்ளைப்படுதல், வயிற்றுவலி, குழந்தை அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் அட்ரஸ் நம்பர் 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஈகாட்டுத்தாங்கல், சென்னை 600032. Call 0730 5744 144.